ஒய்சிபி லெவல் 3 யோகா டீச்சர் அண்ட் எவால்வேட்டர் அப்படிங்கிறது 3வது லெவல். இது ஒய்சிபி அப்படிங்கிறது யோகா சர்டிஃபிகேஷன் போர்டு. இந்த யோகா சர்டிஃபிகேஷன் போர்டு வந்து மொரார்ஜி தேசாய் யூனிவர்சிட்டி இருக்கக்கூடிய டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டி கீழே மினிஸ்டர் ஆஃப் ஆயுஷ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து இந்த போர்டை அமைச்சு இந்த யூனிவர்சிட்டியோட கண்ட்ரோலில் இந்த எக்ஸாம் நடத்தப்படுது. இந்த ஒய்சிபி அப்படிங்கிறது வந்து நமக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கக்கூடிய ஒரு போர்டு. இது வரைக்கும் சாதாரணமான ஒரு அறிமுகத்தை நம்ம பார்த்துருக்கோம், ஒய்சிபி பற்றின அறிமுகம். இந்த ஒய்சிபியில் 7 லெவல் இருக்கு. இந்த 7 லெவலில் நம்ம படிக்கிறது இப்போ 3வது லெவல். அப்போ 3வது லெவலில் நம்ம இருக்கிறோம்னா அப்போ மீதி இருக்கக்கூடிய 2 லெவல் இருக்கு, லெவல் 1 லெவல் 2. இப்போ ஃபர்ஸ்ட் லெவலுக்கு பேர் புரோட்டோகால் இன்ஸ்ட்ரக்டர், செகண்ட் லெவலுக்கு வெல்னஸ் இன்ஸ்ட்ரக்டர், தேர்ட் லெவல் யோகா டீச்சர் அண்ட் எவாலுவேட்டர். இப்போ இங்கே தான் நம்ம இருக்கோம். 4th லெவல் யோகா மாஸ்டர். இந்த 4 லெவல் யோகாவோட எஜுகேஷன் நிலைநாட்டுறதுக்காக 4 லெவலாக பிரித்து படிப்படியாக கொடுத்துருக்காங்க. 5th இருந்து யோகா தெரப்பி ஸ்டார்ட் ஆகுது. 5வது லெவல் யோகா அசிஸ்டன்ட் தெரபிஸ்ட், தெரபிஸ்டுக்கு அசிஸ்டண்டாக இருக்கக்கூடியவர் 5th தெரப்பி. தென் 6th வந்து யோகா தெரபிஸ்ட், 7th தெரப்பியூட்டிக் யோகா கன்சல்டன்ட். ஸோ இந்த மாதிரி 7 லெவலில் இந்த எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம 3வது லெவல் படிச்சுட்டு இருக்கோம். நம்மளுடைய சர்டிஃபிகேட்டோட பேர் என்ன, யார் நமக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க, நம்ம படிக்கிற இந்த படிப்புக்கு இப்போ நம்ம எழுத போகிற எக்ஸாமுக்கு நம்மளோட படிப்புக்கு பேர் யோகா டீச்சர் அண்ட் எவால்வேட்டர், YTE, YCB, YTE. இதுதான் நம்மளுடைய சர்டிஃபிகேட்டோட நேம். சிலபஸ் ஃபார் யோகா டீச்சர் அண்ட் எவால்வேட்டர், இந்த YT அண்ட் ஈக்கான சிலபஸ் என்ன? சிலபஸை கொடுக்கறதுக்கு முன்னாடி சில டிஸ்கிரிப்ஷன் அவங்க கொடுத்துருக்காங்க. ஒரு யோகா டீச்சருக்கு என்ன குவாலிட்டி இருக்கணும், இது எதுக்காக பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரடக்ஷனை கொடுத்துருக்காங்க. நேம் ஆஃப் த சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க, எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. என்னென்ன எலிஜிபிலிட்டி எல்லாம் இருக்கணும். ஃபார் ஓப்பன் கேண்டிடேட்ஸ் தேர் இஸ் நோ எலிஜிபிலிட்டி கிரைட்டேரியா. இதுக்கு வந்து நீங்கள் இந்த படிப்பு தான் படிச்சிருக்கணும், இவ்வளோ படிச்சிருக்கணும் அப்படியெல்லாம் எந்த விதமான எலிஜிபிலிட்டி கிரைட்டேரியாவும் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணலை. ஒன்று. ஸோ 2வது வந்து ஃபார் த அட்மிஷன் இந்த கோர்ஸ் சஜஸ்டட் decide that the candidate should be graduate in any system from recognized university or equivalent. However, the yoga institution can define their own eligibility. உங்களை எங்கே வேணாலும் அப்பாயின்மெண்ட் யார் வேணால் எடுத்துக்கலாம், அது அவங்களோட ஓன் எலிஜிபிலிட்டி வச்சு எடுத்துக்கலாம். இங்கே வந்து இவங்க கேட்கறது எந்த விதமான எலிஜிபிலிட்டி கிரைட்டேரியும் கிடையாது. ஓப்பன் கேண்டிடேட் யார் வேணால் எக்ஸாம் அட்டன் பண்ணலாம். ஏஜ் லிமிட் கிடையாது இருக்கான்னா அதுக்கு எந்த விதமான ஏஜ் லிமிட்டும் கிடையாது. இதில் பிரீஃப் ரோல், நம்மளுடைய ரோல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மாஸ்டர் ட்ரெயினர் இன் த யோகா எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன். நீங்கள் ஒரு மாஸ்டர் ட்ரெயினராக இருக்கலாம். ஒரு யோகா மாஸ்டராக வந்து நீங்கள் ஒரு யோகா ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் நீங்கள் இருக்கலாம். யோகா ட்ரைனிங் கோர்ஸ் நீங்கள் நடத்தலாம், ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடத்தலாம், நீங்கள் வந்து எவால்வேட் பண்ணலாம், யோகா காம்படிஷன் நடத்தலாம், ஸோ யோகா டீச் பண்ணலாம், யோகா ஸ்டுடியோ நடத்தலாம், யோகா இன்ஸ்டிடியூஷன் வச்சுக்கலாம், காலேஜ் நடத்தலாம், யூனிவர்சிட்டி நடத்தலாம். நீங்கள் இந்த அளவுக்கு யோகா வந்து எந்த அளவுக்கு என்ன கேரி பண்ணலாம், யோகா டீச்சிங்கில் நீங்கள் உச்சம் தொடலாம். பர்சனல் அட்ரிபியூட்ஸ், த ஜாப் ரெக்வயர்ஸ் இண்டிவிஜுவல் டு ஹாவ் ஏ குட் கம்யூனிகேஷன் ஸ்கில். உங்களுக்கு குட் கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படிங்கிறது வந்து இப்போ நான் பேசுறது உங்களுக்கு வார்த்தைகள் வந்து தெளிவாக வந்து உங்களுக்கு செய்யறதா. ஸோ இந்த மாதிரி என்ன விஷயத்த நம்ம கன்வே பண்ணுறோமோ அந்த விஷயம் நமக்கு வந்து நமக்கு சொல்ல தெரியணும். இதை கம்யூனிகேஷன் ஸ்கில். அவ்வளோ. டைம் மேனேஜ்மெண்ட், அது ஒரு ஸ்கில். அண்ட் எபிலிட்டி டு அண்டர்ஸ்டாண்ட் த பாடி லாங்குவேஜ் ஆஃப் த ட்ரைனிங். ஸோ உங்ககிட்ட யோகா பயிற்சி பண்ணுறவங்களுடைய பாடி லாங்குவேஜ் நீங்கள் பார்க்கும் போதே அவங்க எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காங்க, அவங்க டிஸ்கம்ஃபர்ட் எல்லாமே நீங்கள் கண்டுபிடிக்கணும். அந்த பாடி லாங்குவேஜை நீங்கள் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு உங்களோட கெப்பாசிட்டி இருக்கணும். இண்டிவிஜுவல் டு பொசஸ் அ கீ குவாலிட்டி, சில கீ குவாலிட்டி எதிர்பார்க்குறாங்க. செல்ஃப் டிசிப்ளின். நான் எதிர்பார்த்தது ஒன்று தான், அதுக்கு பேர் தான் நான் வந்து வீடியோ ஆன் பண்ணுறதுன்னு பேர் வச்சுருக்கேன். செல்ஃப் டிசிப்ளின்.
கான்ஃபிடன்ஸ். இப்பதான் வீடியோ ஆஃப் பண்ணலாம்னு நினைச்சு உடனே இப்படி சொல்லிவிட்டாங்க. கிரிதரன் ஐயாவோட மைண்ட் வாய்ஸ் இங்க வரைக்கும் கேக்குது. கான்ஃபிடன்ஸ், மெச்சூரிட்டி, பேஷன்ஸ், கம்பேஷன், ஆக்டிவ் லிசனிங், டைம் மேனேஜ்மெண்ட், எம்பத்தி, லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி, என்கேஜிங் வித் த ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டூடெண்ட்டுக்காக நாம என்கேஜ் பண்ணிக்கணும். டெடிகேஷன் டு டீச்சிங், எபிலிட்டி டு பில்ட் கேரிங் ரிலேஷன்ஷிப் வித் த ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்லி அண்ட் அப்ரோச்சபிள், இண்டிபெண்ட், ரீடபிலிட்டி, அனலிட்டிக்கல் ஸ்கில், எக்ஸெட்ரா. இங்க கொடுக்கப்பட்ட அனைத்து வார்த்தைகளும் உங்களுக்கு பொருத்தமா இருக்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. இதுல ஏதாவது ஒரு வார்த்தைகள் எனக்கு பிடிக்கல, இல்ல எனக்கு ஒரு வார்த்தை என்னன்னு இது தெரியல அப்படின்னு ஏதாவது உங்களால இங்க ஒமிட் பண்ண முடியுமா? இல்ல ஏதாவது தெரியலன்னு உங்களுக்கு இருக்கா இதுல ஏதாவது வார்த்தைகள்? இங்க இருக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் இப்ப ஒரு டீச்சரா இந்த குவாலிட்டி எல்லாம் அவங்க எதிர்பார்க்கறாங்க. இது இருந்தா நல்லா இருக்குமா? நல்லா இருக்காதா? டெஃபினட்டா நல்லா இருக்கும். சோ நாம ஒரு குழந்தைய கொண்டு போய் பள்ளிக்கூடம் சேர்த்த போறோம் அப்படின்னா அந்த டீச்சருக்கு இந்த மாதிரி குவாலிட்டி எல்லாம் இருக்குமான்னு எதிர்பார்ப்போம். ஆனா இப்பெல்லாம் அந்த மாதிரி யாரும் டீச்சரை எதிர்பார்த்தெல்லாம் பள்ளிக்கூடம் சேர்த்துறது இல்ல. அந்த பள்ளிக்கூடம் எவ்வளவு பெருசு, அங்க எவ்வளவு அதிகமா ஃபீஸ் வாங்குறாங்க, எந்த ஸ்கூல்ல ஃபீஸ் அதிகமா வாங்குறாங்க, அதை பார்த்து நம்ம ஸ்கூலுக்கு கொண்டு போய் சேர்த்துறோம். ஸ்கூல் எதுவா இருந்தாலும் அங்க இருக்கக்கூடிய டீச்சருக்கு என்ன குவாலிட்டி இருக்குங்கிறதா அந்த வருஷத்துக்கான குழந்தையோட கல்வி உங்களுக்கு கிடைக்கும். இங்க பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன எதிர்பார்த்து இந்த கிளாஸ்க்கு வந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா இந்த குவாலிட்டி எல்லாம் நீங்க என்கிட்ட எதிர்பார்த்திருக்கணும். ஆனா அப்படி எதிர்பார்க்கணுங்கிறதே இப்போ வந்துதான் இங்கதான் தெரியுது. இனிமேலாவது எதிர்பாருங்க. எதிர்பார்க்கறது பெருசு இல்ல. எதிர்பார்க்கிற உங்ககிட்ட நாளைக்கு உங்களுடைய அடுத்த தலைமுறை உங்ககிட்ட எதிர்பார்க்கும். அடுத்த மாசம் நீங்க கிளாஸ் எடுக்கும் போது உங்ககிட்ட எதிர்பார்ப்பாங்க. தயாராயிக்கோங்க. இதுல நீங்க உங்களுடைய யோகா எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிறது ஒரு 800 மணி நேரமாவது நீங்க யோகால டீச் பண்ணவங்களா இருக்கணும். அல்லது ஒரு 15 மாசமாவது ஒரு பார்ட் டைம்ல நீங்க யோகா டீச்சரா ஒர்க் பண்ணியிருக்கணும். ஒரு 9 மாசமாவது நீங்க ஒரு ஃபுல் டைம் கோர்ஸ நடத்தியிருக்கணும். இதுதான் யோகா டீச்சருக்காக அவங்க கேட்கறது கோர்ஸ். இப்படி எல்லாம் படிச்சிருந்தீங்கன்னா நீங்க யோகா உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பு. ஐயோ சார் 800 மணி நேரம்னா எவ்வளவு நாள் ஆகும் சார்? எனக்கு தெரியாது, நீங்க கால்குலேட் பண்ணிக்கோங்க. 15 மாசம்னா எவ்வளவு நாள்? 1.5 குழந்தை வயித்துல வளர்ற காலங்கள் அது. அதையும் நீங்க கால்குலேட் பண்ணிக்கோங்க. 9 மந்த். அது கிட்டத்தட்ட ஒரு குழந்தை வளர்ற காலம் வயித்துக்கும். ஒரு குழந்தை முழுமையா வெளிய வரணும்னா 10 மாசம் தேவைப்படுது. ஆனா நான் எடுத்துக்கிறது ஒன்லி 1 மந்த் தான். 1 மாசம் தான் எடுத்துக்கிறேன். இந்த 1 மாசத்துல நீங்க உங்கள நீங்க தயார்படுத்திக்கிறதுக்கு நீங்க உங்கள வேகப்படுத்திக்கோங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. இந்த குவாலிட்டி எல்லாமே இந்த 10 மாசம், 15 மாசம், 800 மணி நேரம் இது எல்லாமே நாம கம்ப்ளீட் பண்றதுக்கு நம்ம எடுத்துக்கூடிய காலங்கள் 1 மாத காலம். இந்த ஒரு மாத காலம்ங்கிறது சற்று நீடிக்கவும் செய்யலாம். அது உங்களுடைய வேகத்தை பொறுத்து. பட் காலத்தை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். காலம் என்பது கடந்துகிட்டே தான் இருக்கும். காலத்தை பத்தி பிறகு சிந்திப்போம். இப்ப தியரி, பிராக்டிகல் 2 பகுதி இருக்கு. தியரி பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க இங்க படிக்கிறதும் சரி, நீங்க எக்ஸாம் எழுதுறதும் சரி எல்லாமே ஆன்லைன்ல தான். பிராக்டிகலும் அதே போல தான். நீங்க கத்துக்காத பிராக்டிகல் ஆன்லைன்ல தான். எக்ஸாம் பண்றதும் ஆன்லைன்ல தான். இந்த 2 பகுதியில பிராக்டிகலுக்கு 120 மார்க்கும், தியரிக்கு 80 மார்க்கும் இருக்கு. இதுல 70% மார்க் நீங்க எடுத்தீங்கன்னா நீங்க குவாலிஃபை பண்ணிடலாம். அப்ப 80 மார்க்குக்கு நீங்க எவ்வளவு மார்க் எடுத்தா 70% வரும்? 7, 8, 56. சோ 70% நீங்க 56 மார்க் எடுத்தா நீங்க தியரியில பாஸ் பண்ணிடலாம். 84 மார்க் எடுத்தா பிராக்டிகல்ல பாஸ் பண்ணிடலாம். இவ்வளவுதான் உங்களுடைய பாஸ் மார்க். மேக்ஸிமம் மார்க்குக்கு எவ்வளவு நீங்க எடுக்கிறீங்க? அவுட் ஆஃப் 80க்கு நீங்க 56 எடுக்கணும். 84 120க்கு எடுக்கணும். இதுதான் உங்களுடைய பேட்டர்ன். இதுல யூனிட் எப்படி இருக்கு? தியரியில 4 யூனிட் இருக்கு. ஃபவுண்டேஷன் ஆஃப் யோகா, இன்ட்ரடக்ஷன் டு யோகா டெக்ஸ்ட், யோகா அண்ட் ஹெல்த், அப்ளைடு யோகா. இப்படி 4 புத்தகத்தை நம்ம 4 பகுதியை பிரிச்சு படிக்க போறோம். பிராக்டிகலுக்கு ஒரு யூனிட். இந்த 4 யூனிட்டோட பிராக்டிகல் ஒரு யூனிட், மொத்தம் 5 யூனிட் நம்ம படிக்க போறோம்.
இந்த பிராக்டிகல் யூனிட்ல அதுல பகுதி பகுதியா பிரிச்சிருக்காங்க. முதல் பகுதி டெமான்ஸ்ட்ரேஷன் ஸ்கில். இங்க டெமான்ஸ்ட்ரேஷன் ஸ்கில்லுக்கு 60 மார்க்னு போட்டிருக்காங்க. 60 மார்க் அப்படியே கிடைச்சிரும்னு எதிர்பார்க்காதீங்க. டெமான்ஸ்ட்ரேஷனுக்குலாம் மரியாதை கிடையாது. 10, 15 மார்க் மேல கொடுக்க மாட்டாங்க. டீச்சிங் ஸ்கில், நீங்க டீச் பண்ணணும், அதுக்கு டைம் கொடுப்பாங்க, அதுக்கு 20 மார்க். எவாலுவேஷன் ஸ்கில், நீங்க எவாலுவேட் பண்ணணும், அதுக்கு ஒரு 20 மார்க். அப்ளிகேஷன் ஆஃப் நாலேஜ், இதுக்கு ஒரு 10 மார்க். ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் 10 மார்க். ஆனா இங்க எல்லாமே அப்ளிகேஷன் ஆஃப் நாலேஜ் தான் உங்க ரிசல்ட்டை டிட்டர்மைன் பண்ணும். அங்க அப்ளிகேஷன் நாலேஜ் 10 தான் கொடுத்துருப்பாங்க. ஆனா அப்ளிகேஷன் ஆஃப் நாலேஜ் தான் உங்களை 50, 60 மார்க் அதுதான் உங்களை தூக்கி போடும். ஸோ எக்ஸாம் இங்க கொடுத்துருக்கிறது ஒரு மாதிரி இருக்கும். ஆனா எக்ஸாமோட பேட்டர்ன் வேற மாதிரி இருக்கும். அதை பத்தியெல்லாம் எக்ஸாம் பத்தியெல்லாம் நீங்க கவலைப்பட வேண்டாம். எக்ஸாமுக்கு நான் எப்படி தயார் பண்ணி கொடுக்கணுங்கிறத உங்களுக்கு வகுப்பினுடைய கடைசி வாரத்துல உங்களை எக்ஸாம் தயார் பண்ணி அனுப்புறேன். இப்போ உங்களுக்கு வேலை என்னன்னா, ஃபவுண்டேஷன்னா என்ன, யோகாவுடைய பேஸ் என்ன இருக்கு, யோகா டெக்ஸ்ட் எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் முழுசா நீங்க கத்துக்க போறீங்க. சார் யோகாவோட கடைசியில சொல்லித்தரேன்னு சொன்னீங்கல்ல சார் எக்ஸாம் போறது எப்படின்ட்டு, அதை முதல்ல சொல்லி கொடுத்துருங்க சார். படிப்படியாக 18 கேள்விகளுக்கு பதில் சொன்னா, கடைசி 18வது கேள்வி பதில் சொன்ன உடனே நீங்க 1 கோடி ரூபாய் வாங்கிக்கலாம். அப்போ அவன் சொல்லுவான்ல, சார் அந்த 18வது கேள்வியை முதல்ல கேட்டுருங்க சார் அப்படின்னு. அப்படி கேட்டலாமா? ஓகே. ஃபவுண்டேஷன் ஆஃப் யோகா அப்படிங்கிறதுல நாம என்ன படிக்கிறோம்? ஃபவுண்டேஷன் ஆஃப் யோகான்னு சொன்னாலும், ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் யோகான்னு சொன்னாலும், அல்லது பேசிக் ஐடியான்னு சொன்னாலும் ஒண்ணுதான். இந்த ஃபவுண்டேஷன் ஆர் ஃபண்டமெண்டல் அப்படிங்கிறதுல இப்ப நமக்கு எக்ஸாம்ல வந்து 70% நாலேஜ் இருந்தா 70% மார்க் ஸ்கோர் பண்ண நாம எக்ஸாம்ல குவாலிஃபை பண்ணிடலாம். ஃபவுண்டேஷன் பேசிக்ல, ஃபவுண்டேஷன்ல எவ்வளவு பெர்சன்டேஜ் நாலேஜ் இருந்தா நமக்கு போதும்னு நினைக்கலாம்? ஃபவுண்டேஷன் மட்டும் எவ்வளவு பெர்சன்டேஜ் நமக்கு இருந்தா போதும்? கொஸ்டின் புரியலன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். 100. 100%. ஓகே, தேங்க்யூங்க ஐயா. வாழ்க வளமுடன். ஒரு மேக்ஸ் டீச்சர் இருக்காங்க. அவங்களுக்கு 1, 2, 3 எல்லாம் முழுசா தெரிஞ்சிருக்கணும், தெரிஞ்சிடக்கூடாது. இங்கிலீஷ் டீச்சர் இருக்காங்க. ஏபிசிடி முழுசா Z வரைக்கும் தெரியணுமா, தெரியக்கூடாது. பரவாயில்ல 70% இருந்தா போதும், 22 லெட்டர் தெரிஞ்சா போதும் அப்படின்னு சொல்ல விட்டுற முடியுமா என்ன? நம்மளாம் பண்ண முடியாது. பேசிக் ஃபவுண்டேஷன், ஃபண்டமெண்டல், இந்த ஃபவுண்டேஷன் எப்போ ஸ்ட்ராங்கா இருக்கணும். இதுல 100% நாலேஜ் நீங்க அச்சீவ் பண்ணியே ஆகணும். இந்த முதல் யூனிட் மட்டும் கொஞ்சம் நிதானமா ஸ்லோவா வகுப்பு போகும், நீங்க புரிஞ்சுக்கிற வரைக்கும். பேசிக், நீங்க யாரு, யோகான்னா என்ன, உண்மையிலேயே இத்தனை நாள் நினைச்சிட்டு இருக்கிற யோகாக்கும் இனிமேல் இருக்கக்கூடிய யோகாக்கும் என்னங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்காக கொஞ்சம் காலம் மெதுவா ஓடும். அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் எல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்டா போகும். அதெல்லாம் நீங்க தான் முட்டி மோதி படிக்கணும். தயாராகிக்கோங்க. அதுக்காக பயப்படாதீங்க. அப்படியெல்லாம் கை விட்டுற மாட்டேன். கைட் பண்றேன். படிக்கணும்னு சொன்னாலே மூஞ்சி வேற மாதிரி மாறிடுது. படிக்க வேண்டாம், கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எட்டிமாலஜி அப்படின்னா சொல் பிறப்பியல். எட்டிமாலஜி அண்ட் டெஃபினிஷன் ஆஃப் யோகா. எட்டிமாலஜி ஆஃப் யோகா, இந்த யோகாங்கிற வார்த்தை எதுல இருந்து எப்படி வந்துச்சு, என்ன காரணம், பெயர் காரணம் என்ன. டெஃபினிஷன், யோகாக்கான வரையறை என்ன. இத பதஞ்சலி யோக சூத்திரத்தின் மூலமாகவும், பகவத்கீதையின் மூலமாகவும், கதோபனிஷத்தின் மூலமாகவும் இது தெரிஞ்சுக்கணும், நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. பிரீஃப் இன்ட்ரோடக்ஷன் டு ஆரிஜின் ஆஃப் யோகா, ஹிஸ்டரி ஆஃப் யோகா, டெவலப்மெண்ட் ஆஃப் யோகா. திரிவேத காலங்களும், அதாவது வேத காலத்துக்கு வேத முன்காலத்துல இருந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் டைம் வரைக்கும் இந்த யோகாங்கிறது எப்படி வளர்ந்து வந்திருக்குங்கிற வரலாறு நமக்கு தெரியணும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. வரலாறு முக்கியமா இல்லையா அமைச்சரே? வரலாறு முக்கியம் அமைச்சரே. எப்படிதானே? வரலாறு முக்கியம் அமைச்சரே, வரலாறு முக்கியம். தெரியுமா தெரியாதா? தெரியும். குட். நல்லி அம்மா மட்டும் தலையாடுறாங்க, தெரியும். மத்தவங்களுக்கு எல்லாம் பயம், தலையாடிட்டா எங்கடா வரலாறு பத்தி நம்மள இதை கேட்டுருவாங்களோ அப்படின்னு. யோகா இன் பிரின்சிபல் உபனிஷத்து. பிரின்சிபல் உபனிஷத்துல யோகா எப்படி இருக்கு?
யோகா ட்ரெடிஷன் இன் ஜெயினிசம். ஜெயினிசம் பத்தி படிக்க போறோம். புத்திசம் பத்தி படிக்க போறோம். ஜெயினம் அப்படிங்கிற ஸ்கூலும் புத்தம் என்ற ஸ்கூலும் அவங்களாம் எப்படி யோகா சொல்லி கொடுத்தாங்க, இன்னைக்கு வரைக்கும் எப்படி அதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க, இன்னைக்கு வரைக்கும் அந்த ட்ரெடிஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம படிக்க போறோம். ஜெனரல் இன்ட்ரடக்ஷன் டு சத்தர்ஷனா. 6 தத்துவ முறைகள் இருக்கு. அதுக்கு இந்திய தத்துவ முறைகள்னு பேரு. அதுக்கு பாரதிய தர்ஷனன் இன்னொரு பேர். இந்த பாரதிய தர்ஷனங்கள், இந்த ஜெயினிசம், புத்திசம், இந்த சத்தர்ஷனங்கள் 6 தர்ஷனங்கள், மொத்தம் 9 தத்துவங்கள் நாம படிக்க போறோம். 9ல முக்கியமா 8 படிப்போம். அதுல 3 முக்கியமா படிப்போம். தென் பிரீஃப் சர்வே ஆஃப் த மாடர்ன் அண்ட் கண்டெம்பரரி டைம்ஸ். யோக பரம்பரா. யாரெல்லாம் யோகாவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணி என்னென்னலாம் நமக்கு யோகா எப்படி வளர்த்து கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத நாம இங்க படிக்க போறோம். கைடிங் பிரின்சிபல்ஸ் டு ஃபாலோ த பிராக்டிஸ்னர். ஸோ என்னென்ன பிரின்சிபல்ஸ்லாம் நமக்கு தேவை அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். தென் யோகால டைப்ஸ் ஆஃப் யோகா. பக்தி யோகா, ஞான யோகா, கர்ம யோகா, ஹத யோகா, ராஜ யோகா, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் யோகாலாம் இருக்கு. இதெல்லாம் சிலபஸ்ல இருக்கு, காலங்காலமா இருந்து கூட வரக்கூடிய யோகா. ஆனா இன்னைக்கெல்லாம் என்ன யோகா இருக்கு? அக்வா யோகா, ஃபயர் யோகா, ரோப் யோகா. இன்னைக்கெல்லாம் நிறைய யோகா இருக்கு. இங்க இருக்கக்கூடிய யோகா மட்டும் நம்ம பார்க்குறோம். இந்த 1.14ல இருந்து, அதாவது ஃபர்ஸ்ட் யூனிட்ல 14வது பாயிண்ட்ல இருந்து 20 பாயிண்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய பிராக்டிஸ், அது எல்லாமே நம்ம பிராக்டிக்கல் யூனிட்ல இருக்கக்கூடிய அப்படியே லைனா வரும். சூக்ஷ்ம வியாயாம, ஸ்தூல வியாயாம, சூரிய நமஸ்கார், ஆசனா, பிராணாயாம, முத்ரா, பந்தா, யோக சாதனா லைனா வரும். அது அப்படியே அதனுடைய கான்செப்ட் என்ன, பிரின்சிபல் என்ன, ஏன் ஒரு பிராக்டிஸ பண்றோம், அதனுடைய கான்செப்ட் என்ன, அதனுடைய பிரின்சிபல் என்ன, அதனுடைய பண்பு என்ன, அது உள்ளார என்ன நடக்கும், எதுக்காக பண்றோம் அப்படிங்கிறது எல்லாமே இங்க இருக்கும். ஸோ டெஃபனிஷன் என்ன, எத்தனை டைப்ஸ் இருக்கு, என்ன மீனிங் அப்படிங்கிற கான்செப்ட் எல்லாமே, கான்செப்ட் வச்சு தியரியா படிக்கிறது இங்க ஃபர்ஸ்ட் யூனிட்ல. ப்ராக்டிக்கல் பண்றதோட தியரி பார்ட் எல்லாம் அங்க இருக்கும். அது என்ன சார் ப்ராக்டிக்கல் தியரி பார்ட்ல? ஒருவேளை நீங்க கேட்டரிங் படிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது சாப்பாடு செய்யறது படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நேர உடனே உங்களை அடுப்பு கரையில கூட்டு போய் வச்சு சாப்பாடுலாம் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. உட்கார வச்சு எதுல எவ்வளவு கலோரி இருக்கு, எத்தனை கிராம் போடணும், எத்தனை பேருக்கு சமைக்கணும், எவ்வளவு போடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் முதல்ல தியரியை சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு கிச்சன்ல கொண்டு போய் விடுவாங்க. இப்ப நம்ம பள்ளிக்கூடம் படிக்கும்போது லேப்லாம் பண்ணியிருப்போம். சயின்ஸ் குரூப் படிச்சவங்க, மேத்ஸ் படிச்சவங்க, பயாலஜி படிச்சவங்களும் பண்ணியிருப்பாங்க. படிக்கிறது ஒரு கிளாஸ் ரூம்ல, அப்புறம் லேபுக்கு போவோம். அதே மாதிரி தான். இப்ப இன்னைக்கு நம்ம இங்க உட்காந்து தியரி படிப்போம். அதுக்கப்புறம் லேபுக்கு போவோம். நம்மளுடைய லேப் எங்க இருக்கு அப்படின்னா, யோகா பொறுத்த வரைக்கும் நம்முடைய லேபுக்கு பேரு குருகுலம்னு பேரு. யோகா குருகுலத்துல தான் சொல்லிக் கொடுப்பாங்க. இது வரைக்கும் அப்படிதான் சொல்லிக் கொடுத்துட்டு இருக்காங்க. குருகுலங்கிறது எப்படி இருக்கும்? நிறைய ஒரு உயரமான மரங்களுக்கு நடுவுல, அடியில கொஞ்சம் குடிசை எல்லாம் போட்டிருப்பாங்க. அந்த குடிசைக்கு கீழ நீளமா தாடி எல்லாம் வச்சு, காவி கலர்ல ஒருத்தர் துண்டு கட்டிட்டு, அங்க ஒருத்தர் உட்கார்ந்திருப்பாரு, ஒரு தாத்தா. அவரு பக்கத்துல நீங்க எல்லாம் குடுமி வச்சுட்டு பக்கத்துல உட்கார்ந்திருப்பீங்க. ஓகேங்க. இது ஆ இதுக்கு பேரு நீங்க எல்லாம் யோகா கத்துக்கிற ஸ்டூடண்ட், சிஷ்ய பிள்ளைங்க. இப்படித்தானே குருகுல சிஸ்டம் இப்படித்தானே இருக்கும். இது மாடர்ன் உலகங்கிறதுனால, நீங்க தலைமுடி எப்படி வேணா வச்சுக்கலாம். எப்படி வேணா ட்ரெஸ் போட்டுக்கலாம். குருகுலம் நீங்க எங்கேயும் போக தேவையில்ல. நீங்க இருக்கிற இடத்துக்கு பேரே குருகுலமா மாத்திக்கலாம். உங்களுடைய வீடே இன்னைக்கு குருகுலமாக மாறி இருக்கு. குரு என்பவர் டிஜிட்டலா மாறிட்டாரு. உங்களுக்கு டிஜிட்டல் குரு மட்டும் தான் கிடைப்பாரு. அங்க உங்களுக்கு ஆசான் யோகாவை சொல்லிக் கொடுப்பாரு. எப்ப சார் சொல்லிக் கொடுப்பாரு, எப்ப சார் வருவாரு, இப்படி இந்த கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருங்க, வருவாரு. இப்ப இந்த யோகா நீங்க எப்படி தியரி படிக்கிறீங்க, பிராக்டிகல் பண்றதுக்கு எங்க போறது? அதுக்கும் உங்க குருகுலத்துல இருந்தே நீங்க பண்ணலாம். இப்ப நீங்க இருக்கிற இடத்துல இருந்து இங்க கொஞ்ச நேரம் தியரி, கொஞ்ச நேரம் பிராக்டிக்கல். 5:30 மணிக்கு நம்ம வந்தோம்னா 5:30 மணில இருந்து 6 மணி 6:10 வரைக்கும் நம்ம பிராக்டிக்கல் பண்ணணும். அதன் பிறகு நமக்கு 7 மணி வரைக்கும் நம்ம தியரி படிப்போம். இதுதான் வரக்கூடிய ஒரு மாசத்துக்கு நடக்கக்கூடிய வகுப்பினுடைய திட்டம். அதுல அந்த பிராக்டிக்கலும் இருக்கும், தியரியும் இருக்கும்.
இப்போ இது 2 பகுதியுமே வந்து இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ல டீடைலா கொடுத்துருக்காங்க. செகண்ட் யூனிட்ல இன்ட்ரோடக்ஷன் டு யோகா டெக்ஸ்ட். யோகா டெக்ஸ்ட பத்தின அறிமுகம் மட்டும் தான் இங்க உங்களுக்கு பாடத்திட்டமாக இருக்கு. ஒரு மேத்ஸ் டீச்சர், 10ஆம் வகுப்பு கிளாஸ் எடுக்கிற மேத்ஸ் டீச்சர், அவங்க வகுப்புக்குள்ளார போறாங்க. ஒரு உயிரியல் எடுக்கக்கூடிய டீச்சர் உள்ளார போறாங்க. அந்த புத்தகத்துல என்ன இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்தா போதும். அவங்க அங்க டீச்சர். அது மாதிரி ஒரு டீச்சர் அந்த புக்ல என்ன இருக்குன்னு மட்டும் தான் தெரியும். பாடத்துல தலைப்பு என்ன இருக்குன்னு மட்டும் தான் தெரியும். அந்த புக் எதை பத்தின்னு மட்டும் தெரியும். அப்படி ஒரு டீச்சர் கிட்ட உங்க குழந்தைய கொண்டு போய் சேர்த்துவீங்களா? யோசிக்கிறீங்களா? இங்க நமக்கு சிலபஸ் அவ்வளவுதான் கொடுத்திருக்காங்க. இந்த புத்தகத்தை பத்தி மட்டும் தெரிஞ்சுக்கோ, நீங்க யோகா டீச்சர் உங்களை கொடுத்துட்றேன். நீங்க யோகா டீச்சர் ஆயிடலாம். ஸோ அப்படி இன்ட்ரடக்ஷன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. யோகா டெக்ஸ்ட் புத்தகங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. அதுல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது பிரஸ்தானத்திரையி. 3 புத்தகம், முக்கியமான 3 புத்தகம். இந்த 3 புத்தகம் வாங்கி வீட்ல வச்சீங்கன்னா போதும், மோட்சத்துக்கு போயிடலாம். அது என்னென்ன புக்கு நான் தியரி படிக்கும்போது சொல்றேன். புருஷார்த்த சதுஷ்டயம். புருஷனுக்கு என்ன சார் அர்த்தம்? புருஷன்னா ஒரே ஒரு அர்த்தம் தான் சார். ஒரே ஒரு அர்த்தம் தான் இருக்கு, கணவன் இல்லையா? புருஷன்னா கணவன் தானே? அர்த்தம் என்ன, மீனிங் ஆஃப் புருஷன் தானே? ம்? என்னவா இருக்கும்? ரவிக்குமாரை யோசிக்கிறாரு. புருஷார்த்தம் என்னவா இருக்கும்? அதுதான் கத்துக்க போறோம். கோல் ஆஃப் ஹியூமன் லைஃப். இந்த மனித பிறப்பு எதுக்காக எடுத்திருக்கும்? இந்த மனிதனுடைய வாழ்க்கையினுடைய அர்த்தம் என்ன? புருஷன்னா நாம தான். நம்மளுடைய அர்த்தம் என்ன? வாழ்க்கையினுடைய அர்த்தம் என்ன? இதெல்லாம் நம்ம இங்க தெரிஞ்சுக்க போறோம். இதெல்லாம் தான் பேசிக் ஃபவுண்டேஷன்ல வரக்கூடிய ஸ்ட்ராங்கான இடம் தான் இது. இத நம்ம தெரிஞ்ச உடனே யோகாவின் கதோபனிஷத்து, பிரஷ்னோபனிஷத்து, தைத்திரிய உபனிஷத்து, இந்த உபனிஷத்தெல்லாம் யோகா பத்தி படிக்க போறோம். பகவத்கீதையில யோகா எப்படி சொல்லிக் குடுத்திருக்காங்க? ஆகார, விகார, ஆச்சார, விசார கான்செப்ட், யோக வசிஷ்டா, பதஞ்சலி யோக சூத்ரா, ஹதயோக பிரதிபிகா, கருட சம்ஹிதா, ஹத ரத்னவல்லி, இப்படி ஹதயோக டெக்ஸ்ட் எல்லாம் இந்த புத்தகத்துல எங்க படிக்க போறோம். தென் யோகா அண்ட் ஹெல்த். யோகா அண்ட் ஹெல்த்னா யோகா ஒரு பக்கம் தியரியை படிச்சிட்டோம். இந்த யோகா கொண்டு வந்து எங்க அப்ளை பண்றது? இந்த பாடியில தானே பண்ணணும். அப்ப இந்த பாடியை பத்தி நமக்கு தெரியணும். அதுக்கு பேர் அனாட்டமி. இந்த பாடியில என்னென்ன செயல்பாடு நடக்குது அதை பத்தி தெரிஞ்சுக்கிறது பிசியாலஜி. அப்ப அனாட்டமி பிசியாலஜி படிச்சு இந்த பாடிக்கு இந்த யோகாவை நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா அதுக்கு பேர் அப்ளைடு யோகா. அப்படி அப்ளை பண்ணா என்ன ஆகும்? உங்களுடைய பாடி ஹெல்த் மெயின்டைன் ஆகும். அதுக்கு தான் ஹெல்த் அண்ட் வெல்னஸ். சுகமாக சுதந்திரமாக வாழக்கூடியது இந்த ஹெல்த் அண்ட் வெல்னஸ். அப்புறமா யோகா ஃபார் டிசீஸ் ப்ரிவென்ஷன் அண்ட் ஹெல்த் ப்ரொமோஷன். ஒரு பர்டிகுலர் டிசீஸ் எல்லாம் இந்த யோகா மூலமா நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம், நோய் வராம தடுக்கலாம். வந்த நோயை நாம மேனேஜ் பண்ணலாம், நோய் வராம இருக்கிறதுக்கு ஹெல்த்தை மேனேஜ் பண்ணிக்கலாம். இந்த வகையில 3வது யூனிட் முடியும். 4வது யூனிட் வந்து அப்ளைடு யோகா. எஜுகேஷன்ங்கிறது இது வரைக்கும் நம்ம ஒண்ணு பார்த்திருக்கோம். இப்ப யோகா எஜுகேஷன் பார்க்க போறோம். யோகா எஜுகேஷன் நான் ஏன் சார் படிக்கணும்? ஏன்னா நீங்க தான் டீச்சரு. அதனால யோகா எஜுகேஷன் நீங்க தான் படிக்கணும். தென் யோகா ஃபார் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட். ஒருத்தனோட பர்சனாலிட்டியை வந்து எப்படி டெவலப் பண்றதுக்கு யோகா எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிற தத்துவங்களை படிக்க போறோம். யோகிக் மேனேஜ்மெண்ட் ஃபார் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், அதனுடைய கன்சிக்வன்ஸை பார்க்க போறோம். சைக்காலஜிக்கல் எஃபெக்ட் எல்லாம் எப்படி மேனேஜ் பண்றோம். ப்ரிவென்ஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் லைஃப் ஸ்டைல் டிசார்டர். வாழ்க்கையை மாத்துறதன் மூலமாக வரக்கூடிய டிசீஸ் எல்லாம் எப்படி மேனேஜ் பண்றது, அதுல இருந்து எப்படி தடுக்கிறது யோகா மூலமாக. இதை நம்ம படிக்க போறோம். இது எல்லாம் தியரி. ப்ராக்டிக்கல்ல மந்த்ரா இருக்கு, சத்கர்மால கொஞ்சம் ப்ராக்டிஸ் இருக்கு, கிரியா ப்ராக்டிஸ், சூக்ஷ்ம வியாயாமா, ஸ்தூல வியாயாமா, சூரிய நமஸ்காரம், இதெல்லாம் ப்ரிப்பரேட்டரி ப்ராக்டிஸ். எதுக்குன்னா ஆசனா பண்றதுக்கு 36 ஆசனாஸ் இருக்கு. ப்ரிப்பரேட்டரி பிரீதிங் ப்ராக்டிஸ் ஃபார் பிராணாயாமா, அதுக்கு ஒரு 4 ப்ராக்டிஸ். பிராணாயாமம் ஒரு 4 ப்ராக்டிஸ். முத்ரா பந்தா அது ஒரு 6 ப்ராக்டிஸ். தென் தியான சாதனால ஒரு 6 ப்ராக்டிஸ்.
அதுக்கப்புறம் உங்களுடைய டீச்சிங் ஸ்கில்லு. இதோட 10 பகுதிகள் சிறிய பகுதிகளாக இந்த பிராக்டிகல்ல வடிவமைக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் தான் நம்ம இப்ப படிக்க போறோம். இந்த வரக்கூடிய 1 மாசத்துல இதெல்லாம் தான் நம்ம படிக்க போறோம். இந்த சிலபஸ வந்து நீங்க 4 அல்லது 5 பிரிண்ட் அவுட் நீங்க எடுக்கணும். சார் 5 பிரிண்ட் அவுட் எடுத்தா 5 பிரிண்ட் அவுட்லயும் வேற வேற இருக்குமா சார்? 5 பிரிண்ட் அவுட்லயும் வேற வேறலாம் இருக்காது. ஒண்ணே தான் இருக்கும். அப்புறம் எதுக்கு சார் 5 எடுக்கணும்? 5 எடுத்து நீங்க ஆபீஸ்க்கு போறவங்களா இருந்தா உங்க ஆபீஸ் டேபிள் ஒண்ணு வச்சுக்கணும். நீங்க ஹேண்ட் பேக்க மாட்டிட்டு போறவங்களா இருந்தா அதுல ஒண்ணு சொருகி வச்சுக்கணும். இல்ல பேண்ட்ல சீப் வைக்கிறவங்களா இருந்தா அந்த சீப் வைக்கிற இடத்துல பர்ஸ் வைக்கிற இடத்துல ஒண்ணு மடிச்சு வச்சுக்கணும். வீட்ல படிக்கிற இடத்துக்குன்னு ஒரு டேபிள் இருந்தா அங்க ஒண்ணு இருக்கணும். நீங்க எங்கெல்லாம் உங்களுடைய அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்களோ அங்கெல்லாம் உங்க சிலபஸ் தானே இருக்கணும் 1 மாசத்துக்கு. 1 மாசத்துக்கு நீங்க யோகா சிலபஸோட நீங்க வாழ்ந்தீங்கன்னா, அப்போ 1 மாசத்துக்கு அப்புறம் நீங்க தூக்கி போட்டுறலாமா சார்? 1 மாசத்துக்கு அப்புறம் சிலபஸ் ஆட்டோமேட்டிக்கா உள்ளார வந்துரும். அப்புறம் அதுவே உங்களுக்கு பழகிடும். ம். சோ இந்த சிலபஸ் தான் இப்ப நாம படிக்கக்கூடியது. இது பார்க்கறதுக்கு வேணா இது சிலபஸா இருக்கலாம். இது பின்னாடி இருக்கக்கூடிய தத்துவங்கள் வந்து பயங்கரமானது. அது என்ன பண்ணுங்கிறத நான் 1 மாசம் கழிச்சு உங்ககிட்ட நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். சிலபஸ் புடிச்சிருக்கா? சிலபஸ் புடிச்சிருக்கா? இல்ல பயமா இருக்கா? நல்லா தான் சார் இருக்கு. ஆனா இது பின்னாடிலாம் நெறைய நோட்ஸ் குடுத்து படிக்க வச்சுட்டீங்கன்னா, இதெல்லாம் யாரோட மைண்ட் வாய்ஸ்ன்னு தெரியல. இப்படி கேக்குது. ஓகே. இதான் சிலபஸ். இத பத்தி தியரி பார்ட் தான் படிக்க போறோம். சோ இதுக்கு தயாராயிக்கலாம்.